ஓம் சாந்தி 5/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் உறுதிமொழி, எதுவரை நான் தூய்மையாகவில்லையோ அதுவரை பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பேன். ஒரு பாபாவிடம் மட்டுமே அன்பு செலுத்துவேன் என்பதாகும். கேள்வி: புத்திசாலி குழந்தைகள் சமயத்தை பார்த்து எந்த மாதிரி புருஷார்த்தம் செய்வார்கள்? பதில்: கடைசியில் ஷரீரம் விடும்போது ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு நினைவும் வரக்கூடாது. அந்த மாதிரி புருஷார்த்தம் புத்திசாலி குழந்தைகள் இப்போதிலிருந்தே செய்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் கர்மாதீத் ஆகி செல்ல வேண்டும். அதற்காக இந்த பழைய ஷரீரத்தின் மீது வைத்த மோகத்தை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். அவ்வளவுதான். நான் பாபாவிடம் சென்று கொண்டிருக்கின்றேன். பாடல்: அவரும் நம்மை விட்டு பிரியமாட்டார், நாமும் அவரை விட்டு பிரியமாட்டோம். ஓம் சாந்தி. பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். எல்லையற்ற தந்தையிடம் குழந்தைகள் உறுதிமொழி தருகின்றார்கள். பாபா, நான் உங்களுடையவனாக ஆகியுள்ளேன். கடைசி வரை எப்போது நான் சாந்திதாம் போய் சேருகின்றேனோ அதுவரை உங்களை நினைவு செய்வதன் மூலம் என்னுடைய தலை மீது உள்ள பல பிறவிகளின் பாவங்கள் எரிந்து போகும். இதுவே யோக அக்னி என சொல்லப்படுகிறது. வேறு எந்த ஓர் உபாயமும் கிடையாது. பதீத பாவனர் அல்லது ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜகத்குரு என ஒருவர்தான் சொல்லப்படுகின்றார். அவரே உலகத்திற்கு தந்தை, உலகத்திற்கே ஆசிரியர், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் குரு. படைப்பின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை பாபாதான் தருகின்றார். இது பதீத உலகம். இதில் தூய்மையானவர்கள் ஒருவர் கூட இருப்பதென்பது இல்லாத ஒன்றாகும். படைப்பின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை பாபாதான் தருகின்றார். இது பதீத உலகம். இதில் தூய்மையானவர்கள் ஒருவர் கூட இருப்பதென்பது இல்லாத ஒன்றாகும். பதீத பாவனர் தந்தைதான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். நீங்களும் கூட அவருடைய குழந்தையாக ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் உலகத்தை தூய்மையாக்குவது எப்படி என்று. சிவனுக்கு உதவி புரிய திரிமூர்த்தி அவசியம் வேண்டும். இதையும் எழுத வேண்டும். தெய்வீக ராஜ்யம் உங்கள் பிறப்புரிமை. அதுவும் இப்பொழுது கல்பத்தின் சங்கம யுகத்தில் தெளிவாக எழுதாமல் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. மேலும் இன்னொரு விஷயம், BK பெயர் இருக்கும் இடத்தில் பிரஜாபிதா பிரம்மா என்ற வார்த்தையும் அவசியம். ஏனெனில் பிரம்மா என்ற பெயரும் கூட அநேகருக்கு உள்ளது. பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயா என எழுத வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், கல் போன்ற உலகினை தூய தங்கமாக ஒரு தந்தை மட்டுமே உருவாக்குவார். இச்சமயம் ஒருவர் கூட தூய்மையானவர் கிடையாது. அனைவரும் ஒருவர் மற்றவரோடு சண்டையிட்டுக் கொண்டு நிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றனர். தந்தை பற்றியும் சொல்கின்றார்கள், கச்ச மச்ச, அதாவது ஆமை மீனாக அவதாரம் என்று. அவதாரம் என சொல்லப்படுவது எது என்பது கூட புரிந்து கொள்ளவில்லை. அவதாரமோ ஒருவருக்கு மட்டுமே உள்ளது. அவரும் கூட அலௌகிக ரீதியாக ஷரீரத்தின் பிரவேசமாகி உலகை தூய்மையாக்குகின்றார். மற்ற ஆத்மாக்களோ தத்தமது ஷரீரத்தை பெற்றுக்கொள்கின்றனர். ஆனால் ஞானத்தின் கடல் என்றால் அவர் ஞானத்தை எப்படி கொடுப்பார்? அதற்காக ஷரீரம் வேண்டும் இல்லையா? இவ்விஷயங்களை உங்களை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ளவில்லை. இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தூய்மையாக ஆவதென்பது தைரியமான காரியமாகும். மாவீரர் என்றால் வீரத்தை காட்டுவார்கள். இதுவும் வீரம்தான். எந்த ஒரு காரியத்தை சந்நியாசிகளால் செய்ய இயலாதோ அதை நீங்கள் செய்ய முடியும். யார் ஸ்ரீமத் தருகின்றார்?
நீங்கள் இதுபோல இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக தூய்மை ஆகுங்கள். அப்போதுதான் உயர்ந்த பதவி பெற முடியும். இல்லையென்றால் உலகின் ராஜ்ய பதவி எப்படி கிடைக்கும்? இதுவே நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கான படிப்பு. இது பாடசாலையாகும். அநேகர் படிக்கின்றனர். அதனால் எழுதுங்கள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று. இதுவோ முற்றிலும் சரியான வார்த்தையாகும். பாரதவாசிகள் அறிவார்கள், நாம் உலகின் எஜமானர்களாக இருந்தோம். இது நேற்றைய விஷயம். இது வரையிலுமே ராதா கிருஷ்ணன் அல்லது லக்ஷ்மி நாராயணனின் கோவிலை கட்டிக்கொண்டே உள்ளனர். அநேகரோ தூய்மையற்ற மனிதர்களுக்கு கூட கோவில் கட்டுகின்றனர். துவாபர யுகம் தொடங்கி தூய்மை இழந்த மனிதர்களாக உள்ளனர். சிவனுக்கு மற்றும் தேவிகளுக்கு கோவில் கட்டுவது உண்டு. அதேபோல் இந்த தூய்மையற்ற மனிதர்களுக்கு கூட கட்டுகின்றனர். இவர்கள் தேவதையல்ல. ஆக பாபா புரிய வைக்கின்றார், இவ்விஷயங்கள் பற்றி சரியானபடி விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும். பாபாவோ புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். நாளுக்கு நாள் எழுதுவது மாற்றமடைந்து கொண்டே போகின்றது. முதலிலேயே ஏன் உருவாக்கவில்லை என கேட்கக்கூடாது. முதலிலேயே ஏன் மன்மனாபவ என்பதன் அர்த்தத்தை புரிய வைக்கவில்லை என கேட்கக்கூடாது. அட, முதலிலே இதுபோல் நினைவில் நிலைத்திருக்க முடியாதா? மிக சில குழந்தைகள்தான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் முழுமையாக சரியான பதிலை தர முடியும். அதிர்ஷ்டத்தில் உயர்ந்த பதவி இல்லை என்றால் ஆசிரியரும் கூட என்ன செய்வார்? ஆசீர்வாதங்களினால் உயர்ந்தவராக ஆக்கிவிடுவார் என்பதல்ல. தன்னைத்தான் பார்க்க வேண்டும். நாம் எப்படி சேவை செய்கின்றோம்? விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும். கீதையின் பகவான் யார்? இந்த சித்திரம் மிக முக்கியமானதாகும். பகவான் நிராகாரர், அதாவது ஷரீரமற்றவர். அவர் பிரம்மாவின் ஷரீரமின்றி பேச முடியாது. அவர் வருவதே பிரம்மாவின் உடலில், சங்கமத்தில்தான். இல்லையென்றால் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் எதற்காக? வாழ்க்கை வரலாறு வேண்டுமில்லையா? யாருக்கும் இது தெரியாது. பிரம்மா பற்றி சொல்கின்றனர், 100 புஜங்கள் கொண்ட பிரம்மாவிடம் செல்லுங்கள், 1000 புஜங்கள் கொண்டவரிடம் செல்லுங்கள் என்பதாக. இதை பற்றியும் ஒரு கதை உருவாக்கப்பட்டுள்ளது. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு இவ்வளவு ஏராளமான குழந்தைகள் உள்ளனர் அல்லவா? பவித்திரமாக இங்கே வருகின்றனர். பல பிறவிகளாக தூய்மையற்றவர்களாக இருந்துள்ளனர். இப்போது முழு தூய்மையாக வேண்டும். ஸ்ரீமத் கிடைக்கின்றது. என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று. ஒரு சிலரோ இன்று வரையும் கூட எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் எப்படி நினைவு செய்வது என்று குழப்பமடைந்து விடுகின்றனர். பாபாவினுடையவராக ஆகி பிறகும் விக்கர்மங்களை வெல்ல முடியவில்லை. பாவங்கள் நீங்கவில்லை, நினைவு யாத்திரையில் இருக்கவில்லை என்றால் அவர்கள் என்ன பதவி பெறுவார்கள்? சமர்ப்பணமானவர்கள் என்றாலும் அதனால் என்ன நன்மை? எதுவரை புண்ணிய ஆத்மா ஆகி மற்றவர்களையும் ஆக்கவில்லை என்றால் உயர்ந்த பதவி பெற இயலாது. எவ்வளவு குறைவாக என்னை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு குறைந்த பதவியே பெறுவார்கள். இரட்டை கிரீடமுடையவராக எப்படி ஆவார்கள்? பிறகு நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசார் தாமதமாக வருவார்கள். நாம் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட்டோம், அதனால் டபுள் கிரீடாதாரி ஆகிவிடுவோம் என்பதல்ல. முதலில் தாசதாசியா ஆகியே பிறகு கடைசியில் கொஞ்சம் கிடைக்கும். தாசதாசிகள் ஒன்றும் கிருஷ்ணரோடு கூட ஊஞ்சலாட முடியாது. சிலருக்கு நான் சமர்ப்பணம் ஆகிவிட்டேன் என அகம்பாவம் உள்ளது. ஆனால் நினைவில் இல்லாமல் என்ன ஆக முடியும்? தாசதாசி ஆவதை விட செல்வந்தரான பிரஜை ஆவது மேல். இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும்.
இதில் மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். கொஞ்சம் கிடைத்தால் போதும் என மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. நானும் ராஜாவாக ஆவேன். அப்படியானால் ஏராளமான ராஜாக்கள் உருவாகி விடுவார்கள். பாபா சொல்கின்றார், முதல் முக்கிய விஷயம் நினைவின் யாத்திரை. யார் நல்லபடியாக நினைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குஷி இருக்கும். பாபா புரிய வைக்கின்றார், ஆத்மா ஒரு ஷரீரம் விட்டு வேறொன்று எடுக்கிறது. சத்யுகத்தில் குஷியோடு ஒரு ஷரீரத்தை விட்டு வேறொன்று எடுப்பார்கள். இங்கே அழத் தொடங்கி விடுகின்றார்கள். சத்யுகத்தின் விஷயங்களை மறந்து விடுகின்றனர். அங்கோ ஷரீரத்தை விட்டு விடுகின்றனர். பாம்பின் உதாரணம் போல் இந்த பழைய ஷரீரத்தை விட்டுவிடத்தான் வேண்டும். புத்திசாலி குழந்தைகள் யார் பாபாவின் நினைவில் இருக்கின்றார்களோ அவர்களோ செல்கின்றார்கள். பாபாவின் நினைவிலேயே சரீரத்தை விட்டுவிட வேண்டும். பிறகு போய் பாபாவை சந்திக்க வேண்டும். எந்த ஒரு மனிதர்களுக்கும் இது தெரியாது, எப்படி அவரை சந்திக்க முடியும் என்று. குழந்தைகளாகிய உங்களுக்கு வழி கிடைத்துவிட்டது. இப்போது புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டீர்களானால் ஆத்மா தூய்மையாகவும் ஆகிவிடும் இல்லையா? தூய்மையாக ஆகி பிறகு இந்த பழைய சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும். புரிந்து கொண்டுள்ளனர். எப்போது கர்மாத்தீத் நிலை ஆகிவிடுமோ அப்போது ஷரீரம் விட்டு போகும். அவ்வளவுதான். நாம் பாபாவோடு சென்று அமர்ந்து விடுவோம். இந்த பழைய சரீரத்தின் மீது வெறுப்பு வந்திருக்கின்றது. பாம்புக்கு பழைய தோல் மீது வெறுப்பு வந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கு புதிய தோல், அதாவது ஷரீரம் தயாராகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எப்போது கர்மாத்தீத் நிலை ஆகின்றோமோ கடைசியில் உங்களுடைய நிலை அதுபோல் ஆகிவிடும். அவ்வளவுதான். இப்போது நாம் போய்கொண்டே இருக்கின்றோம். யுத்தத்திற்காக ஏற்பாடுகளும் முழுமையாக தயாராகிவிடும். விநாசத்திற்கான முழு ஆதாரம் உங்களுக்கு கர்மாத்தீத் நிலை ஏற்படுவதில்தான் உள்ளது. கடைசியில் கர்மாத்தீத் நிலையை நம்பர்வார் அனைவரும் பெறுவார்கள். எவ்வளவு நன்மை உள்ளது! நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகிறீர்கள் என்றால் பாபாவை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் பார்ப்பீர்கள், அநேகர் இது போலவும் வெளிப்படுவார்கள். அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். மரணம் முன்னாலேயே உள்ளது. செய்தித்தாள்களில் அதுபோல் காட்டுகின்றனர். அவ்வப்போது யுத்தம் மூலப்போவதாகவும். பெரிய யுத்தம் மூண்டுவிட்டால் வெடிகுண்டுகள் விழும். இதில் தாமதம் ஏற்படாது. புத்திசாலி குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். புத்தியற்றவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஒரு சிறிதும் தாரணையாவதில்லை. ஆம் ஆம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் எதையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நினைவில் இருப்பதில்லை. யார் தேக அபிமானத்தில் உள்ளார்களோ, யாருக்கு இந்த உலகம் நினைவில் இருக்கிறதோ அவர்கள் எதை புரிந்து கொள்ள முடியும்? இப்போது பாபா சொல்கின்றார், ஆத்ம அபிமானி ஆகுங்கள். தேகத்தை மறந்துவிட வேண்டும். கடைசியில் நீங்கள் மிகுந்த முயற்சி செய்வதில் ஈடுபடுவீர்கள். இப்போது நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. கடைசியில் மிக மிக பச்சாதாபப்படுவீர்கள். பாபா சாட்சாத்காரமும் செய்விப்பார். இந்தெந்த பாவங்களை செய்தீர்கள், இப்போது தண்டனையை அனுபவியுங்கள். கிடைக்கப் போகும் பதவியையும் பாருங்கள். ஆரம்பத்திலிருந்து கூட இதுபோல் சாட்சாத்காரம் பார்த்தனர். பிறகு கடைசியில் கூட சாட்சாத்காரம் பார்ப்பீர்கள். பாபா சொல்கின்றார், தனது கௌரவத்தை இழக்காதீர்கள். படிப்பில் ஈடுபட்டிருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அவரே பதீத்த பாவனர். உலகில் வேறு யாரும் பதீத்த பாவனர் கிடையாது. சிவ பகவான் வாக்கு அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர். பதீத்த பாவனர் ஒருவரே என சொல்கின்றனர். அவரையே அனைவரும் நினைவு செய்கின்றனர். ஆனால் எப்போது தன்னை ஆத்மா
புள்ளி என உணர்கிறீர்களோ அப்போது பாபாவின் நினைவு வரும். நீங்கள் அறிவீர்கள், ஆத்மாக்களாகிய நமக்குள் 84 பிறவிகளின் பாட் அடங்கியுள்ளது. அது ஒரு பொழுதும் விநாசமாகாது. இதை புரிந்து கொள்வது ஒன்றும் சித்தி வீடல்ல, அதாவது சாதாரண விஷயமல்ல. மறந்து விடுகின்றனர். அதனால் யாருக்கும் புரிய வைக்க முடியவில்லை. தேக அபிமானம் முற்றிலும் அனைவரையுமே இறந்து போக செய்துவிட்டது. இது மரண உலகமாக ஆகிவிட்டது. அனைவரும் அகால மரணம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர். எப்படி மிருகங்கள், பறவைகள் இறந்து விடுகின்றனவோ அதுபோல் மனிதர்களும் இறந்து விடுகின்றனர். எந்த வேறுபாடும் இல்லை. லக்ஷ்மி நாராயணரோ அமர உலகின் எஜமானர்கள் அல்லவா? அக்கால மரணம் அங்கே நடைபெறுவதில்லை. துக்கம் என்பதே இருக்காது. இங்கோ துக்கம் ஏற்பட்டால் போய் இறந்து விடுகின்றனர். அக்கால மரணத்தை தானாகவே உருவாக்கிக் கொள்கின்றனர். தற்கொலை செய்கின்றனர். அமரலோக எஜமானன் ஆவது என்ற குறிக்கோள் மிக உயர்ந்தது. ஒருபோதும் கண்கள் குற்றமுள்ளதாக ஆகக்கூடாது. இதில் முயற்சி வேண்டும். இவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவது ஒன்றும் சித்தி வீடு கிடையாது. துணிச்சல் வேண்டும். இல்லையென்றால் சிறு விஷயத்திலேயே பயந்து விடுகின்றனர். யாராவது தீய நோக்கத்துடன் உள்ளே நுழைந்து கை வைத்து விட்டால் தடியால் அடித்து விரட்டிவிட வேண்டும். பயந்தாங்கொல்லியாக ஆகக்கூடாது. சிவசக்தி பாண்டவ சேனை என பாடப்பட்டுள்ளது இல்லையா? அவர்கள் ஸ்வர்க்கத்தின் கதவை திறப்பவர்கள். பெயர் பெற்றவர்கள் என்றால் பிறகு இதுபோல் துணிச்சலை காட்டவும் வேண்டும். எப்போது சர்வசக்திவான் பாபாவின் நினைவில் இருக்கிறீர்களோ அப்போது சக்தி உங்களுக்குள் பிரவேசமாகும். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த யோக அக்னி மூலம்தான் விக்ரமங்கள் விநாசமாகும். பிறகு விக்ரமாஜீத் ராஜா ஆகிவிடுவீர்கள். நினைவு செய்வதில் முயற்சி வேண்டும். யார் செய்கின்றார்களோ அவர்கள் அடைவார்கள். மற்றவர்களையும் எச்சரிக்கை செய்ய வேண்டும். நினைவு யாத்திரை மூலம்தான் துக்கம் விலகும். படிப்புக்கு யாத்திரை என்ன சொல்லப்படுவதில்லை. அது ஷரீர சம்பந்தமான யாத்திரையாகும். இது ஆன்மீக யாத்திரை. நேராக சாந்திதாம் தனது வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். பாபா கூட அதே வீட்டில்தான் இருக்கின்றார். என்னை நினைவு செய்து செய்தே நீங்கள் வீடு போய் சேர்ந்து விடுவீர்கள். இங்கே அனைவரும் தனது பாகத்தை நடித்தாக வேண்டும். டிராமாவோ அவினாஷியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். ஒன்று, பாபாவின் நினைவில் இருங்கள். மேலும் பவித்திரமாகுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். மேலும் எவ்வளவு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த உதவி பெறுவீர்கள். கல்யாண்காரியாக, அதாவது அனைவருக்கும் நன்மை செய்பவராக அவசியம் ஆக வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சதா நினைவிருக்கட்டும், சர்வ சக்திவான் தந்தை நம்மோடு இருக்கின்றார். இந்த நினைவின் மூலம் சக்தி உள்ளுக்குள் பிரவேசமாகும். விக்ரமங்கள் பஸ்பமாகும். சிவசக்தி பாண்டவ சேனை என்ற பெயர் உள்ளது. ஆகவே துணிச்சலை காட்ட வேண்டும். பயப்படுபவர்களாக ஆகக்கூடாது. இரண்டாவது, உயிருடன் வாழ்ந்து கொண்டே இந்த நிலையை அடைந்த பின் நானோ சமர்ப்பவன் ஆனவன் என்ற இந்த அகங்காரம் வரக்கூடாது. சமர்ப்பணமாகி புண்ணிய ஆத்மா ஆகி மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். இதில்தான் நன்மை உள்ளது. வரதானம். தடையற்ற ஸ்திதியின் மூலம் தனது அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கக்கூடிய நேர்மையுடன்
தேர்ச்சி பெறுபவர் ஆகுக. விளக்கம்: எந்த குழந்தைகள் நீண்ட காலம் தடையற்ற ஸ்திதியில் அனுபவியாக இருக்கின்றார்களோ அவர்களது அஸ்திவாரம் உறுதியானதாக இருக்கின்ற காரணத்தினால் தானும் சக்திசாலியாக இருப்பார்கள், மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்குவார்கள். நீண்ட காலம் சக்திசாலி தடையற்ற ஆத்மா கடைசியிலும் தடையற்றவராகி நேர்மையுடன் தேர்ச்சி பெறுவார்கள் அல்லது முதல் டிவிஷனில் வந்து விடுவார்கள். எனவே சதா இந்த லட்சியம் இருக்க வேண்டும். நீண்ட காலம் தடையற்ற ஸ்திதியில் அனுபவம் அவசியம் செய்ய வேண்டும். ஸ்லோகன்: ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சதா உபகாரம் அதாவது சுப விருப்பம் வைக்கும்போது தானாகவே ஆசீர்வாதம் பலனாக கிடைக்கும். ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சதா உபகாரம் அதாவது சுப விருப்பம் வைக்கும்போது தானாகவே ஆசீர்வாதம் பலனாக கிடைக்கும். அவ்யக்த சமிகை: இப்போது ஈடுபாடெனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். யோகா என்றால் அமைதி சக்தியாகும். இந்த அமைதி சக்தியானது மிகவும் எளிதாக தன்னையும் பிறரையும் மாற்றிவிடும். இதன் மூலம் மனிதர்களும் மாறிவிடுவார்கள், இயற்கையும் மாறிவிடும். மனிதர்களுக்கு வாயின் மூலம் பாடம் எடுத்து விடுகிறீர்கள், ஆனால் இயற்கையை மாற்றுவதற்கு அமைதி சக்தி அதாவது யோக பலம் தேவை. ஓம் சாந்தி.